தூத்துக்குடியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது தொண்டர் ஒருவர் கொடுத்த மல்லிகை பூவை திமுக வேட்பாளர் கனிமொழி ஆசையுடன் வாங்கி சூடிக்கொண்ட சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அப்போது பேசிய அவர், பாஜகவின் அரசியல் மிகவும் மட்டமானது என விமர்சனம் செய்துள்ளார். அன்பான வரவேற்பிற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் என்னுடைய இரண்டாவது தாய் வீடாக நான் நினைக்கக்கூடிய தூத்துக்குடியிலே உங்கள் மத்தியிலே பணியாற்றக்கூடிய வாய்ப்பை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எனக்கு வழங்கி இருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் பொழுது பெருமையாக இருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்கான திட்டங்களை, பெரும்பான்மை மக்கள், இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களுக்கு பயன்பெறக்கூடிய திட்டங்களை தந்து கொண்டிருக்கிறார்கள். சில பேர் நாங்க தான் பெரும்பான்மை மக்களுக்கு பணியாற்றுகிறோம் என்று அதில் கூட அரசியலை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே இந்த சமூகத்திலே அடித்தட்டிலே இருக்கக்கூடியவர்களுக்கு, இந்த சமூகத்திலே யார் யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களோ, யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையோ, யார் யாருக்கெல்லாம் இந்த சமூகம் ஒரு நியாயத்தை வழங்கவில்லையோ, அப்படிப்பட்ட அத்தனை பேருக்கும் தொடர்ந்து பணியாற்றக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.